உங்களுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயுவுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். கொஞ்சம் தொண்டை சரியில்லை, அதனால இங்கே வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நான் சாதாரண வாய்ஸ் கேட்க முடியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டு. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் ஆவியானோடைய வழிநடத்தலோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அதை நீங்கள் செவி கொடுத்து கேட்க வேண்டுமா உங்களுக்கு கேட்கிறேன். 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் என்பதே தேவனுடைய வார்த்தை. நாம தொடர்ச்சியாக இந்த மலை பிரசங்கத்தை நான் திரும்ப நான் சொல்லுறது ஒரு விஷயம். இந்த மலை பிரசங்கம் சீஷர்களுக்கு எழுதப்பட்டது. இந்த மலை பிரசங்கம் கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது. இந்த மலை பிரசங்கம் முழுக்க அது கிறிஸ்தவர்களுடைய குணாதிசயங்கள். கிறிஸ்தவன் என்றால் எப்படி இருப்பான் என்று அல்ல, கிறிஸ்தவன் என்றால் இவன் தான் கிறிஸ்தவன் என்கிற குணங்களை காட்டுகிற ஒரு பிரசங்கம் தான் இயேசு கிறிஸ்து செய்த மிக நீண்ட பிரசங்கமாகிய இந்த மலை பிரசங்கம். அதிலே நம்ம கடந்த நாட்களிலே பார்த்து வந்தோம். ஆவியில் எளிமை என்றால் என்ன, தன்னை தாழ்மைப்படுத்துவது, இந்த உலகத்துக்கு எதிரான அந்த தாழ்மை, தன்னுடைய மனதுக்குள் இருக்கிற அந்த தாழ்மையை குறித்து நம்ம பார்த்தோம். ரெண்டாவது தன்னுடைய அல்லது மற்றவர்களுடைய சமுதாயத்துடைய பாவங்களுக்காக அழுகையை குறித்து நாம பார்த்தோம். மூன்றாவது அவர்கள் தங்களுடைய சொந்த விருப்பத்தை அல்ல, அவர்கள் முழுக்க தேவனுடைய விருப்பத்தையே செய்ய விரும்புகிறவர்கள் தான் அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுடைய குணம் என்கிறத நாம பார்த்திருந்தோம். தேவனுடைய எல்லாவற்றையும் தேவனை விட இந்த உலகத்தில உயிருக்கும் மேலாக நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில உறவை விட தேவனுக்காக உயிரினும் மேலாக உயிரை விட நாம் அவரை நேசிப்பதினால, அவருடைய கட்டளைகள் மேலே விருப்பம் கொண்டதினாலே, அவர் மேல் பாசமும் அன்பும் உடையவர்களாக கிறிஸ்தவர்கள் இருப்பதினாலே நாம அந்த நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவர்களாக இருக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று நாம் பார்த்தோம். சரிங்களா? கடந்த நாட்கள் இதெல்லாம் பார்த்து வந்திருக்கோம். அவர்கள் எப்போதும் கடவுள் இடத்துல இரக்கம் பெற்றவர்களாக, இரக்கத்தை புரிந்து கொண்டவர்களாக, எந்த இரக்கம் சரி, இந்த இரக்கத்தில் இது கொடூரமான இரக்கம் என்கிற அறிவை கொண்டவர்களாக அறிந்து அந்த கடவுளின் இரக்கத்தை தன்னுள்ள பெற்றிருப்பதினால பிறருக்கு காட்டுகிற ஒரு மனிதர்களாக யார் இருப்பார்? இந்த கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள் என்று பார்த்தோம். நாம போன செய்தியில பார்த்தோம். போன செய்தியில நம்ம தெளிவா பார்த்திருந்தோம். என்ன பார்த்தோங்க? இருதயத்தில சுத்தம், உள்ள இருக்கிற மனுஷன், உள்ளான மனுஷன் என்றால் யார்? உள்ள இருக்கிற மனுஷன் தான் பார்க்கிறான், உள்ள இருக்கிற மனுஷன் தான் பேசுகிறான், உள்ள இருக்கிற மனுஷன் தான் செய்யறான். எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே நாம் சிந்திப்பதற்கு, செய்வதற்கு உணர்ச்சி, என்னுடைய சித்தம், விருப்பம் எல்லாம் எங்கிருந்து வருகிறது? இருதயத்திலிருந்து வருகிறது. அந்த இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறத நாம பார்த்தோம். அப்படி இருக்கிறவன் தான் கிறிஸ்தவன் என்று பார்த்தோம். வைத்துக் கொள்ளுகிறவன் அல்ல, சுத்தமான இருதயம் உள்ளவன் தான் கிறிஸ்தவன் என்று பார்த்தோம். அதுக்கெல்லாமே பல காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கு குறிப்பாக நாம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று பார்க்க இருக்கிறோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த உலகத்தின் மோல்டிலிருந்து நம்ம எப்பவுமே வெளியே வந்துடணும். இந்த உலகம் ஒரு சமாதானத்தை கற்றுத்தரும். என்னது? சண்டை வந்தா போய் என்ன பண்ணு, இதுதான் நமக்கு தெரிஞ்சது. சமாதானத்துக்கு என்ன அர்த்தம்? சண்டை வந்தா சமாதானம் செய். சண்டை போடாத ஒன்னா சேருப்பா, ஓகே சமாதானம். சின்ன வயசுல நானும் என் தங்கச்சி அடிச்சுப்போம். எங்கப்பா 2 பேரும் அடிச்சு 2 கையில ஸ்கேல் அடிச்சுட்டு கை கொடு
கை கொடுத்து நாங்கள் அழுதுனே கை கொடுத்து கோபம் வந்து உள்ளுக்குள்ள என்ன இருக்காது, கை அவங்களுக்கு கை கொடுத்து வச்சுட்டாங்க, அவ்வளோதான். இதுதான் இந்த உலகம் கற்பிச்சு தருது சமாதானம். சில வீட்டில் கணவன்மார்கள் அவங்க மனைவி கிட்ட சண்டை வந்து பேசணும், இப்போ பேசுறியா இல்லையா கிட்ட, இப்படி சமாதானம் ஆகிக்கிறதுலாம் சமாதானம் இல்லை. அன்போடு சமாதானம் ஆகிறதுக்கும் கட்டாயப்படுத்தி ஒரு சமாதானம் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஆமாம், உண்மைதானே. இங்கே இந்த வேதம் எந்த சமாதானத்தை பற்றி பேசுது? இந்த உலகத்தில் பல சமாதானத்தை நம்ம பார்த்துருக்கோம். வேதம் பேசுகிற சமாதானம் என்ன என்கிறத பார்க்கணும். அப்போ இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் சமாதானம் என்றால் என்ன, மீனிங் ஆஃப் த பீஸ், அதோடைய விளக்கம் என்ன என்கிறத பார்க்க இருக்கிறோம். இரண்டாவது சமாதானம் பண்ணுதல். அந்த பண்ணுதல் என்றால் என்ன? இங்கே அந்த வார்த்தை தான் இருக்கு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று. சமாதானம் பண்ணுதல் என்றால் என்ன, அதோட விளக்கம், அந்த பண்ணுதலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். மற்றதை சமாதானம் என்றால் அந்த சமாதானம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, அந்த பண்ணுதல், சமாதானம் பண்ணுதல் என்றால் என்ன? சமாதானம் நம்மில் இருந்தா, சமாதானம் இருந்தது என்றால் நம்முடைய சமாதானம் இருக்கிறதா இல்லையா என்ற சுய மதிப்பீடு செய்ய இருக்கிறோம். மூன்றாவது. நாலாவது, தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் என்பதற்கான அர்த்தம் என்ன பார்த்து இந்த செய்தியை முடிக்கிறது. முதலாவது சமாதானம். சமாதானம் என்றால் என்ன? நீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த சமாதானம் என்று இந்த உலகத்தில் நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது, அர்த்தத்தை எப்பவுமே தேடக்கூடாது. உலகத்துல சமாதானம் என்றால் என்ன, அந்த வார்த்தையை அங்கு தேடுவோம் என்றால் அது பிழையா தப்பா தான் போகும். அப்போ சமாதானம் என்ற வார்த்தைக்கு எங்க அர்த்தத்தை தேடணும், இந்த வேதத்துல தேடணும். அப்போ நீங்க கிட்டத்தட்ட எடுத்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல 200க்கும் அதிகமான சமாதானம் என்ற வார்த்தை எங்கு போடப்பட்டிருக்குது. அப்ப அதெல்லாம் எடுத்து வாசித்து பார்க்கணும், இந்த சமாதானம் என்ன அர்த்தத்தை கொண்டு இருக்கிறது. அந்த பழைய ஏற்பாட்டுல 200 தடவைக்கு மேல, புதிய ஏற்பாட்டுல 204 205க்கும் மேலாக அந்த சமாதானம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. பழைய ஏற்பாட்டுல ஷாலோம், சாலேம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டுல இரேனி என்ற பதம், பழைய ஏற்பாட்டுல ஷாலோம், ஷாலோம் எல்லாம் அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷாலோம் என்ற வார்த்தை சமாதானம். புதிய ஏற்பாட்டில இரேனி என்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அது பல வகைகளில் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதாவது பெயர் சொல்லாகவும், பெயர் உரிச்சொல்லாகவும், பெயர் அந்த உரிச்சொல்லாகவும் பல வகைகளிலே இந்த இரேனி என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப நீங்க இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் எடுத்து வாசிச்சு பார்த்தா அதுக்கு என்னவா அந்த அர்த்தங்களை பேசப்பட்டிருக்குதுன்னா, நீங்க இந்த பதம், the Bible, this term used in different way, பல வகைகள் இது பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஒரே ஷாலோம் ஷாலோம் சமாதானம் சமாதானம் என்று மட்டும் பயன்படுத்தப்படலை. அந்த சமாதானத்துக்கு அர்த்தம் என்னவோ அப்படிப்பட்ட இதே இரணிக்கு பல அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ஷாலோமுக்கு பல அர்த்தங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த சமாதானம் என்ற வார்த்தை வேதத்துல பாதுகாப்பாய் இருக்கிற நிலையை அர்த்தப்படுத்துகிறது. இந்த பதம் நல்லா இருக்கிறத பத்தி, நல்லா இருக்கிற ஒரு மனிதன் நல்லா இருக்கணும் என்கிற ஒரு நிலையை அர்த்தப்படுத்தி இந்த வார்த்தை பேசப்படுகிறது. சாந்தம், சமாதானம் என்கிற அந்த வார்த்தை சாந்தத்தை அர்த்தப்படுத்துது. இந்த பதம் இரேனி ஷலோம் என்ற அந்த வார்த்தை செழிப்பு என்கிறத வேதத்தில் அர்த்தப்படுத்தி இருக்கிறது. நீங்க எடுத்து பார்க்கிறப்ப இந்த பதத்தை இரேனி ஷாலோம் என்ற செழிப்பு என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அதுவும் அர்த்தமாகும். அந்த பதம், அதே பதம் தயவு, தயவு கிடைக்கிறத பத்தி அந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க தமிழ் வேதத்துல விட மூல பாஷையில் இப்படித்தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. தமிழ்ல இத்தனை வகையான அதுக்கான அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆங்கிலத்திலும் அப்படிதான், அதுக்கான அர்த்தமும் அதுதான். அப்போ இந்த சமாதானம் என்றால் இளைப்பாறுதல், அம்மரைக்கியா இருக்கிறத பத்தி அர்த்தப்படுத்தி இந்த வார்த்தையானது இருக்கிறது. நோயற்ற, நோயற்ற என்ற வார்த்தையை இந்த இரேனி ஷாலோம் என்ற வார்த்தை அர்த்தப்படுத்துகிறது. அப்போ இதுல இருந்து நாம் பார்க்கணும், அதுக்கான நீங்க சில ஆதாரங்களை பொறுத்தால் 200-300 வசனங்களை என்னால் சொல்ல முடியாது. ஆனால் சில நீங்கள் வாசித்து பார்க்க சில வசனங்களை சொல்றேன்.
லேவியராகமம் 26:6 எழுதி வச்சுக்கு வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நியாயாதிபதிகள் 6:23, நியாயாதிபதிகள் 19:20, அதே நியாயாதிபதிகள் 21:13, சங்கீதம் 29:11, லூக்கா 24:36, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:31. இப்படிப்பட்ட வசனங்களை நீங்கள் எடுத்து வாசிச்சு பார்த்தா அப்போ ஒரு அர்த்தம் வருகிறது. ஆல்டுகெதரா ஒரு சமாதானம் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம் என்று வருகிறது பார்த்தா, சமாதானம் என்றால் என்ன? சமாதானம் என்றால் நல்லா இருப்பது, சமாதானம் என்றால் பாதுகாப்பா இருப்பது, சமாதானம் என்றால் செழிப்பாய் இருப்பது, சமாதானம் என்றால் தயவு காட்டுவது, தயவு கிடைத்து ஒரு மனிதன் இருப்பது என்னது? சமாதானம். சமாதானம் என்றால் இளைப்பாறுதலாக இருப்பது, அமைதியாய் அவன் இருப்பது சமாதானத்தை அர்த்தப்படுத்துது. சமாதானம் என்றால் நோயற்ற ஒரு வாழ்வு மனுஷன் வாழ்கிறத பார்த்தா சமாதானமாக இருக்கிறான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது. இதெல்லாமே இந்த சமாதானத்துக்கு அர்த்தப்படுத்தப்படும். அப்ப சமாதானம் என்றால் என்ன? நோயற்ற வாழ்வு, சமாதானம், பாதுகாப்பான ஒரு வாழ்வு, சண்டையற்ற வாழ்வு, பிரச்சனை இல்லாத வாழ்வு, ஒரு அமைதியான ஒரு வாழ்வு, சாந்தமான ஒரு வாழ்வு, சந்தோஷமான ஒரு வாழ்வு, செழிப்பான ஒரு வாழ்வு, ஒரு நிலை. இவைகளுக்கு எல்லாம் சமாதானம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க இயேசு கிறிஸ்து கூட பார்த்தோம்னா அந்த சமாதானத்தை பத்தி போதிக்கிறார். நீங்க மத்தேயு 10:5 அவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாங்களா? மத்தேயு 10:5. அவர்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? இல்ல, நீங்க அதுல இருக்கும், நீங்கள் புறப்பட்டு போய் அந்த வீட்டிலே சமாதானம் என்று சொல்லுங்கள். இயேசு சாமி சொல்லித் தரார். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற பொழுது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். அதான் சொல்லுது. நீங்கள் முதலாவது என்ன பண்ணுங்க? சமாதானம் என்று சொல்லுங்கள் என்று அங்கு சொல்லப்படுகிறத நாம பார்க்கிறோம். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுல. இங்க ஆண்டவர் என்னத்தை சொல்லித்தரார்? ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அவங்கள போயிட்டு அவங்க சமாதானம் என்று சொல்லுங்க. மறந்துடக்கூடாது, இது ஒரு யூத பழக்க முறை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. கொஞ்சம் இருக்கும், சூடாக தான் இருக்கும், கொஞ்சம் கரண்ட் வர வரைக்கும் கேளுங்க, சோபத்தோடு கேட்கலாம். இந்த காற்று வர பக்கம் நீங்கள் வந்து உட்கார்ந்து விட்டாலும் பிரச்சனை கிடையாது. அப்படியெல்லாம் கலைஞ்சி உட்காரலாம், கலைஞ்சி உட்காரக்கூடாது அப்படிலாம் கிடையாது, உட்காந்துக்கலாம். அருமையானவர்களே, யூத அந்த இஸ்ரவேல் மத்தியிலே ஆண்டவர் ஒரு பழக்கத்தை, அவர்களுக்கு இருந்த பழக்கத்தை சொல்லுகிறார். நீங்கள் ஒரு வீட்டுக்குள் நுழைந்தால் சமாதானம் என்று சொல்லுங்க. இது யாருக்கு பழக்கமா இருந்துச்சு? எல்லா யூதர்களுக்கும் அது வழக்கமா இருந்துச்சு. இப்ப நம்ம எப்படி கிறிஸ்தவ பார்த்தா சோத்திரம் பிரதர் எதுக்கு சொல்றோம்னே தெரியாது. எதுக்கு சோத்திரம் சொல்றோம்? அது ஒரு வகையான வணக்கம். இந்துக்கெல்லாம் வணக்கம் சொல்லுவாங்க, ஸ்கூல்ல குட் மார்னிங் சொல்லுவோம், கிறிஸ்தவன் சர்ச்சில் என்ன சொல்லுவான்? எதுக்கு சோத்திரம் சொல்றோம்? சோத்திரம் இப்படிதான் சொல்லணுமா? எப்பா சோத்திரம் எதுக்கு சொல்றோம் தெரியாம சொன்னா நீ சொல்றது வேஸ்ட் சொல்லாத. எனக்கு அது மனசுக்குள்ள கூட தான் சொல்லலாம். சோத்திரம் எதுக்கு சொல்றேங்க? நான் உங்களை நேற்று காலையில் எழுந்து தூங்கும் போது பார்த்தேன், காலையில எங்க வீட்டுல சோத்திரம் அப்படின்னு சொல்றேன். ஏன் இப்ப நான் உங்களை பார்த்து சோத்திரம் சிஸ்டம் சொல்றேன்? ஏன்? உங்களை ஜீவனோடு பார்க்க செய்த தேவனுக்கு சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம். உனக்கு இல்லை. இதெல்லாம் பாசிட்டிவ் வச்சுக்குது, எனக்கு சோத்திரமே சொல்லலை. நிறைய பேர் உனக்கு எதுக்கு சோத்திரம் சொல்லணும்? சோத்திரம் கர்த்தருக்கு அவனுக்கா? கர்த்தருக்கு சோத்திரம். ஆண்டவரே இந்த மனுஷனை பார்க்க தந்ததுக்கு சோத்திரம். ஆண்டவரே இவர்களோடு பேச தந்த கிருபைக்கு சோத்திரம். செத்துட்டு என்ன பண்ணுவீங்க? இதுதான் சோத்திரம் சொல்லணும். தெரியல, எதுக்கு சொல்றதுன்னு தெரியல. இப்போ எதுக்கு கோச்சுக்கிறோம்? நமக்கு சோத்திரம் சொல்லணும் கோச்சுக்கிறோம். உனக்கு எதுக்கு சோத்திரம் சொல்லணும்? இதை மனசுல சொல்லிட்டு போறோம். அப்பா சோத்திரம் ஆண்டவரே
பார்த்துக்கணும். கலங்குதுங்களா? நம்ம எவ்வளவு தவறான புரிதல்ல இந்த ஆணுடைய நாமத்தை வீணில் வழங்குறது. எதுக்கு சொல்றதுன்னு தெரியாம ரோட்ல போய் சொல்லிட்டு அதை பார்த்து 4 பேர் அவிசுவாசி நம்மளை பார்த்தா சோத்திரன்றது. முஸ்லீம் போல ஆயிடுச்சு. சலாம் அலைக்கும் பாய், சோத்திரம் ஐயா. இது கிண்டலாவே ஆகி போயிடுச்சு. கிறிஸ்தவன சோத்திரம் பிரதர்னு சொல்லி இந்துக்களை நம்ம தான் சொல்றான். அவன் எதுக்கு சொல்றான்னு தெரியாம சொல்றான் தெரியுமா? சொல்றதுக்கு காரணம் நாம இருக்கும் தெரியுமா? இதான் ஆண்டோடைய நாமத்தை வீணில் வழங்குறது. பாய் பார்த்தா நம்மளே என்ன சொல்லுவோம்? சலாம் அலைக்கும் பாய். அன்றைய காலகட்டத்திலே ஒரு இஸ்ரவேலன், ஒரு கிறிஸ்தவன் அல்லது யூதன் அவருடைய மக்களை பார்த்தா சமாதானம் என்று சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். எதுக்கு சமாதானம் சொன்னாரு? சண்டை அவங்க வீட்டுல. நம்ம சண்டை வந்ததால சமாதானம் சொல்லுவோம். இங்க சண்டை இருப்பதினாலே சமாதானம் சொல்லல. நீ கிறிஸ்தவனாய் அந்த உண்மையான சமாதானத்தை கொண்டிருப்பதினால் பிறனுக்கு சமாதானம் என்று வாழ்த்து. அந்த வாழ்த்துதல் தான் வாழ்த்து. அவனுக்கு சமாதானம் இருக்குதோ இல்லையோ, இல்ல அவன் நல்லா கூட இருக்கட்டும், அவனை பார்த்தால் என்ன சொல்லு? சமாதானம் என்று சொல். அப்படி அவன் அந்த சமாதானத்துக்கு பாத்திரனாயிராவிட்டால் 13ஆம் வசனம் தான் அது சொல்லுது. வாசிங்க. அந்த வீடு பாத்திரமா இருந்தால், அந்த சமாதானத்துக்கு அந்த வீடு பாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் அவன் அந்த சமாதானத்துக்கு தகுதியுடையவனாய் இருந்தால் நீங்கள் சொல்லுகிற சமாதானம் அவனை போய் சேரும். இல்லாவிட்டால் அந்த சமாதானம் அபாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. இப்போ இதுல ஒரு விஷயம் கிளியரா ஏசாமி சொல்லி தராரு. சமாதானம் என்றால் அது அபாத்திரமாக மாறக்கூடும், அது பாத்திரமாக இருக்கக்கூடும். கேள்வி, இந்த சமாதானம் என்னன்னு தெரிஞ்சுதான் நான் பாத்திரவானான்னு தெரியும். எப்படிப்பா இந்த சமாதானத்துக்கு நான் எப்படி பாத்திரவானா இருக்கிறது? இதை வச்சுக்கிட்டு நான் பணக்காரனால தான் அதுக்கு பாத்திரவான்னு நினைக்கிறது இல்லை. அந்த சமாதானத்தை பத்தி பேசலைங்க. சண்டை இல்லாதவனா நான் இருப்பதுதான் அதற்கு பாத்திரவான என்று இங்க பேசப்படல. ஒரு வீட்டுல சண்டை இருந்துச்சுன்னா அங்க போய் சமாதானம் சொல்லட்டுமே, அதுக்கு அவன் பாத்திரவான் இல்லையே, அந்த சமாதானம் நாசமா போயிடுமே, அப்படியெல்லாம் நீங்க என்ன தேவை? இங்கே ஒரு வரையறுக்கப்படுகிறது. சமாதானம் என்றால் அது ஒரு வகையில என்ன படுத்தப்படும்? அது ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்ளப்படும், அபாத்திரமாகவும் மாறக்கூடும் என்கிறத இயேசு கிறிஸ்து சொல்றார். இதை தெரிஞ்சுக்கணும். சமாதானம் என்றால் என்ன என்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். நீங்க ரோமன் கத்தோலிக்க சபைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சமாதானம் சமாதானம் எல்லாரும் சொல்லி அனுப்புறோம் இல்லையா? அங்க ஃபாதர் வரவங்களை என்ன சொல்லுவாரு? சமாதானம் உண்டாவது, சமாதானம் உண்டாவது சொல்லுவாங்கல்ல. என்ன வெறுமனே சமாதானம் உண்டாவதாக என்று நாம் சொல்லுவதனால் சமாதானம் உண்டாக போறது இல்லை. என்ன சமாதானம் என்றால் என்ன? இந்த சமாதானத்துக்கான எதிர்பாதம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க வாசிக்கலாம் மத்தேயு 10:32. இந்த சமாதானத்துக்கு அர்த்தம் என்ன பாருங்க. 34 வாசிங்க. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன். நல்லா கவனிங்க. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன். அப்படியே இருக்குங்க. வாசிங்க. பூமியின் மேல் தெளிவா வாசிங்களேன். பூமியின் மேல் வந்தேன் என்று அது முழுக்க வந்தேன் என்று முடிச்சுட்டா சமாதானத்துக்கு வந்துட்டார் நினைச்சுக்க வேண்டியதான். சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். மேல வாசிங்க. எப்படி எனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமியாருக்கும் பிரிவினையை உண்டாக்க வந்தேன் என்றார். இப்ப இந்த சமாதானம் என்ற வார்த்தைக்கு எதிர்ப்பதத்தை தான் இவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எவன் சமாதானத்துக்கு அபாத்திரமாக இருக்கிறான் என்கிறத இந்த வசனத்தை பச்சா புரிஞ்சிடும். நான் என்னுடைய சமாதானத்தை நீங்கள் பெறாவிட்டால் இங்கே சொன்ன அனைத்தும் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? என் நீதியை செலுத்துவதனாலே இங்கு நடைபெற போவது என்ன? உன்னிடத்திலே அந்த சமாதானம் வராவிட்டால்
என்ன இதுவரை நீ சமாதானம் சமாதானம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறதெல்லாம் தப்பு தம்பி. உன்னிடத்துல சமாதானத்தை கொடுக்க வரல. மாமியாருக்கு மருமக்கு சண்டை வச்சு விடுவோம். பையனுக்கும் பிள்ளைக்கு நடுவுல சண்டை. இப்ப இந்த இடத்துல இந்த பதத்தை இப்ப அந்த அர்த்தத்தை அப்பமா நம்ம வேற ஏதாவது செய்தியில தியானிக்கலாம். இதுக்கான அர்த்தம் என்ன? இங்கு சமாதானத்துக்கு எதிர்ச்சொல் எதிர்ப்பதம் பேச. அப்ப சமாதானத்துக்கு எதிர்ப்பதம் என்ன? சமாதானம் என்றால் என்ன என்று பார்த்தோம். நல்ல வாழ்வு, சந்தோஷம், ஒரு செழிப்பு, பாதுகாப்பு, இளைப்பாறுதல், நோயற்ற வாழ்வு. இப்ப அப்படியே ஆப்போசிட் சொல்றாரு. சமாதானம் என்றால் எது இல்லை? சமாதானத்துக்கு எதிர்ப்பதம் எது? சமாதானத்துக்கு எதிர்ப்பதம் பிரிவினை, பட்டயம், மூர்க்கம், கசப்பு, நிம்மதியற்ற நிலை, எதிரியோடு சண்டை ஓடுகிற ஒரு நிலை, பகைஞனோடு நாம் நின்று கொண்டிருக்கிற பகையான நிலை. இது என்னதுங்க? சமாதானத்துக்கு எதிரானது. சமாதானத்துக்கு எதிர் சொற்களாக இது இருக்கு. சோ இப்ப சமாதானத்துக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நான் சமாதானத்துக்கு அர்த்தம் என்ன? அந்த இந்த இங்க நடக்கிற இந்த சண்டை சச்சரவு இதுக்கு எல்லாத்துக்கும் எதிரானதுதான் என்னதுங்க? அதான் சொல்ற ஆண்டவர். அந்த சண்டை இல்லாத சமாதானம் இல்ல, சமாதானத்தோடு நீங்க சந்தோஷம், தயவு இவைகளை நான் உண்டு பண்ண வரவில்லை. அதுக்கு எதிர்வரம் பதமான சமாதானத்துக்கு எதிரான பட்டயம், கோபம், மூர்க்கத்தை ஏற்படுத்த வந்தேன் என்று சொல்லுங்க. அப்ப இதுல இருந்து அந்த அர்த்தத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதோட விளக்கத்துக்கு போக தவறு. இப்ப அர்த்தம் புரிஞ்சுதா? சமாதானம் என்றால் என்ன? சந்தோஷம், நல்ல வாழ்வு, ஒரு அமைதியா சண்டையற்ற. சமாதானத்துக்கு எதிர் என்ன? ஒரு சண்டை, பிரச்சனை, பகை. அடுத்ததா இப்ப சமாதானத்துக்கு அர்த்தத்தை பார்த்தோம். சமாதானம் பண்ணுதல் என்றால் என்ன? பண்ணுதல், சமாதானம் பண்ணுதல் என்றால் என்ன? இந்த ஆண்டவர் சமாதானம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லவே இல்லை. நீங்க நல்லா கவனிச்சீங்களா? சமாதானத்தை செய்கிறவர்கள் இங்க சமாதானத்தை யாரெல்லாம் கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் சமாதானம் உடையவர்களா இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் இங்க இருக்கிற நல்வாழ்வு, சந்தோஷம், செழிப்பு, தயவு, சண்டையற்ற வாழ்வு, இவர் இதுதான், இதை கொண்டிருக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று இங்க பேசவே. அப்படியா சொன்னாரு? யாரெல்லாம் இந்த சமாதானத்தை, நல்ல வாழ்வு, சண்டையற்ற ஒரு வாழ்வு, அது அவங்கதான் கிறிஸ்தவங்கன்னு சொன்னாரா? அதை சமாதானம் என்று அதை இங்க ஒப்பிட்டு காட்டல. சமாதானம் பண்ணுகிறவர்கள், சமாதானம் செய்கிறவர்கள். இந்த பதத்தை பார்த்தோம்னா நீங்க கிரேக்கத்துல பொயோ என்ற பதம் பயன்படுத்தப்பட்டது. பொயோ பொயோ இந்த பதத்தை வேதத்துல பல இடங்கள்ல பல வகைகள்ல பயன்படுத்தப்பட்டது. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, நீங்க மத்தேயு 3:3 அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் பண்ணுங்கள் என்று இருக்கு தெரியுங்களா? இதான் பொயோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். நீங்க மத்தேயு 3:8 மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் கொடுங்கள் என்ற அந்த வார்த்தை பொயோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. நீங்க மத்தேயு 5:36 வெண்மை ஆக்கவும் இருக்குல்ல, இது பொயோ என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டது. வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும், ஆக்கவும் ஆக்குதல், ஒன்றை செய்தல், உருவாக்குதல் என்கிறத இங்கே பொயோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. இது 5ஆம் அதிகாரம் 32 முகாந்திரம் என்ற அந்த பதத்தை இங்க பொயோ என்ற பதமாக வேதத்தில் பயன்படுத்தப்பட்டது. நீங்க அதே மத்தேயு 7:12 செய்தல் என்ற பதத்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இங்க சமாதானம் பண்ணுதல் என்றால் என்ன? சமாதானம் பண்ணுதல் என்றால் கொடுத்தல், சமாதானம் கொடுத்தல், சமாதானத்தை ஆக்குதல், உருவாக்குதல், சமாதானத்துக்கு மூல காரணமாக முகாந்திரமாக இருத்தல், சமாதானத்தை செய்தல் என்று பொருள். இப்ப இங்க சமாதானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லல. நம்மள நினைச்சுக்கணும் கிறிஸ்தவன் என்றால் சமாதானமா இருக்கணும். நமக்குள்ள சமாதானம் இல்லையா நான் யாரும் இல்ல, அதை பத்தி பேசல. நீ சமாதானமா இருக்கிறியா இல்லையான்றத பத்தி பேசல. நீ சமாதானத்தை உருவாக்குனியான்றத பத்தி தான் பேசுற.
இல்ல சமாதானத்துக்கு உருவாக்குவதற்கு மூலமாக நீ இருந்தாயா? சமாதானத்தை பண்ணுகிறவனாக நீ இருக்கிறாயா? பீஸ் மேக்கர் என்று ஆங்கிலத்துல சரியாக இருந்திருக்கு. எப்படி இருக்குது ஆங்கிலத்துல? பீஸ் மேக்கர், நாட் பீஸ் பிரேக்கர். சமாதானத்தை பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானத்தை ஒருவன் உருவாக்குறவன் யார்? பாக்கியவான். சமாதானத்தை செய்கிறவன் பாக்கியவான். அங்க சமாதானத்துக்கு காரணமாய் இருக்கிறவன் பாக்கியவான். சமாதானமாய் இருக்கிறவன் பத்தி பேசுறேன். மறந்துடாது. என்னைக்கு நீங்க ஆண்டவரை ஏத்துக்கிட்டீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு சமாதானம் இருக்காது என்று வேதம் சொல்லுது. எதின் அடிப்படையில்? இந்த உலகம் என்னை பகைக்கும், இந்த உலகம் எனக்கு எதிராக போர் செய்யும், என் குடும்பம் நான் சத்தியம் என்று நிற்கும் போது என்னை வெறுக்கும், நான் வேதத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லி நான் நிக்கிறப்பதான் எல்லாம் அதுக்கு எதிராக வருவான். ஐயா அவர் சொல்லியிருந்தாரு, நான் எப்ப கத்துற நாள்ல எதையும் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறப்பதான் எல்லாரும் பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி வரையும் பண்ண மாட்டாங்க. கரெக்டுங்களா ஐயா? இதுக்கு முன்னாடி பண்ணாங்களா? இதுதான் இந்த உலகம். உலகத்துல நான் சமாதானமா இருக்க முடியாது. இப்ப தெரியுதுங்களா எப்படி நான் மாமியாருக்கு மருமகளுக்கு நான் சர்ச்சைக்கு போன சண்டை வரும். அவன் சொல்லுவான், மாமியார் போல வீட்டு எதில் இருக்குன்னு சொல்லுவாங்க. சர்ச்சை முக்கியமா? உன் சொந்த மதத்தை பாரு, உன் வாழ்க்கையை பாரு. முதல்ல சொந்த மதத்தை, சொந்த மதம் தான் உன் சோறு போட போகுது, கூட நிற்க போகுது. உலகம் சொல்ல ஆண்டு சொல்ற, நான் அண்ணன் தம்பி அப்பா புள்ள இவர்களுக்கும் இடையில சமாதானத்தை குழைக்க மாட்டேன், பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க. என்ன பிரச்சனை? அந்த கான்டெக்ஸ்டோட கொஞ்சம் அது புரியும். இங்க நான் என்னவா இந்த மலை பிரசனத்தை என்னத்தை சொல்றாரு? இந்த சமாதானம் இருக்கிறவர்களை பத்தி பேசல. கிறிஸ்தவன் என்றால் அந்த சமாதானம் கிறிஸ்துவிலே அது அவனுக்கு சமாதானமா தான் இருக்கும். உலகத்திலே அவன் சமாதானம், உலகத்திலே இந்த சந்தோஷம், நிம்மதி, பணம் இதெல்லாம் இருக்காது. ஆனால் மறந்துடாதீங்க, உண்மையான சமாதானத்தை அவன் பெற்றிருப்பான். அவன் அந்த பெற்ற சமாதானம் பெற்றவர்கள், அந்த கிறிஸ்தவர்கள், உண்மையான ரட்சிப்பை பெற்றவர்கள் சமாதானத்தை உண்டு பண்ணுவார்கள், பீஸ் மேக்கர் பண்ணுவார்கள். அவர்கள் சமாதானத்துக்கு காரணமாக இருப்பார்கள். இதான் ஆண்டவருக்கு சொல்றாரு. விளங்குதுங்களா? சமாதானம் பண்ணுதல் என்றால் என்னன்றது? சமாதானம் நம்மில் இருக்குதா என்கிற சுய பரிசோதனையை நாம செய்து பார்க்க போனோம் என்றால் ரெண்டு விஷயத்தை படிக்கணும். சமாதானம் பண்ணுதல் கடவுளில் எப்படி இருக்கிறது என்கிறதை நாம பார்க்க வேண்டும். கடவுளில் அந்த சமாதானம் எப்படி கடவுளில் நமக்கு காட்டப்படுகிறது என்கிறத பார்த்தா தான் இதை நம்ம இடத்துல அந்த சமாதானத்தை சுய பரிசோதனை செய்து பார்க்க முடியும். இப்ப நீங்க ரெண்டு விஷயத்தை இங்க பார்க்க இருக்கிறோம். மூன்றாவதா கடவுளின் குணத்துல சமாதானம் என்கிறத பார்க்க இருக்கிறோம். கடவுளின் செயலில சமாதானம், கடவுளின் குணத்திலே சமாதானம், கடவுளின் செயலிலே சமாதானம். நீங்க எபிரேயர் 13:20 என்ன சொல்றது? எபிரேயர் 13 அவர் குணத்தை பற்றி பார்க்கிறப்போ 13:20 சமாதானத்தின் தேவன், God of peace, சமாதானத்தின் தேவன். இந்த கடவுள் யார்? அவர் பேர் என்ன? அவர் குணம் என்ன? கடவுள் சமாதானத்தின் தேவன், அவர் குணம் சமாதானம். நீங்க இங்க மட்டும் இல்ல, 2 கொரிந்தியர் 13:11 எழுதி வச்சுக்கோங்க. 2 கொரிந்தியர் 13:11 சமாதானத்தின் காரணர், சமாதானத்தின் காரணர் என்று சொல்லுது. பிலிப்பியர் 4:9 சமாதானத்தின் தேவன், God of peace. 2 தெசலோனிக்கேயர் 3:6 சமாதானத்தின் கர்த்தர், சமாதானத்தின் கர்த்தர். நீங்க வேதத்துல பல இடங்களை பார்க்க முடியும். பீஸ் ஆஃப் பிரின்ஸ், சமாதானத்தின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. இங்க கடவுள் என்றால் யார்? நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். கடவுளுடைய குணம் என்ன? சமாதானம். கடவுளுடைய குணம் என்ன? அவர் தான் அந்த சமாதானம். சமாதானத்துடைய அர்த்தத்தை பார்த்தோம், சமாதானம் பண்ணுதல் என்றால் பார்த்தோம். அப்போ 2 அர்த்தத்துக்கு சமாதானம் பண்ணுதல் என்பது நான் சமாதானமாக இருப்பதை பற்றி பேசுறேன், நான் சமாதானத்தை உருவாக்குறதை பற்றி பேசுறதுன்றத ஒரு முடிவுக்குள்ள வந்துட்டோம். இப்போ சுய பரிசோதனையில நான் கடவுளை பார்க்கிறேன், அந்த சமாதானம் எப்படியாக எனக்கு காட்டப்பட்டிருக்கு, நான் எப்படி காட்டணுன்றத நான் பார்க்க முனைகிறப்போ ஆண்டவருடைய குணமே சமாதானமா இருக்கு. ஆண்டவருடைய குணத்தை தான் எனக்குள்ள கொடுத்திருக்கிறாரு.
ஆண்டவர் யார்? அவர் சமாதானத்தின் ஆண்டவர், கர்த்தர். கடவுளுடைய செயல் எப்படி இருந்தது? நீங்க கொலோசியர் 1:20-21 வாசிக்கலாங்களா? வாசிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, நல்லா கவனிக்கணும் இந்த வசனங்களை. அவர் சிலுவையில் சிந்தின சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே ரத்தத்தினாலே, சமாதானத்தை உண்டாக்கி, நல்லா கவனிக்கணும். அவர் சமாதானத்தின் கர்த்தர், சமாதானமா இருக்கிறார். எப்படி சமாதானமா இருக்கிறார்? சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. பூலோகத்தில் உள்ளவைகள், இப்ப இந்த இடத்துல உண்டாக்கி இருக்குங்களா? சமாதானம் பண்ணி, உருவாக்கி, சமாதானம் செய்து. இந்த ஆண்டவர் என்ன பண்ணாரு? சமாதானம் செய்தார். எப்படி செய்தார்? சிலுவையில ரத்தம் சிந்தி சமாதானத்தை அவர் செய்தார், உருவாக்கினார், காரணமாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சமாதானத்தை உண்டாக்கி. வாசிங்க. பூலோகத்தில் உள்ளவைகள், பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் ஆண்டவரோடு ஒப்புரவாக்கிக் கொள்ள அவர் சமாதானம் செய்தார். 21 வாசிங்களேன். நல்லா கவனிக்கணும். முன்னே யாராக இருந்தோம்? அந்நியர், பகைஞர். யாருக்கு பகைஞர்? இங்க யாரு? இங்க ஆண்டவர் யாருக்கு சமாதானத்தை உண்டு பண்ணார்? யாருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணார்? நம்ம 2 பேருக்கு ஒரு சண்டையை சமாதானம் பண்ண வரல, அது நடந்தது. ஆனா நாம் யாருக்கு பகைஞராக இருந்தோம்? கடவுளுக்கு பகைஞராக இருந்தோம். ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து, ஆண்டவருக்கு எதிராக துரோகம் செய்து, ஆண்டவரோடு நெருங்க முடியாமல் பகைஞராக அவர் போர்க்கொடி தூக்கி நின்ற ஒரு பாவிகளாக நின்றோம். ஆதாம் என்ன செஞ்சான்? ஆதாம் என்னங்க செஞ்சான்? யுத்த அறிவிப்ப மனிதன் அவன் ஆண்டவருக்கு எதிராக அறிவித்தான். It's a war declared by man himself to the sovereignty of God. மறந்துடக்கூடாது. சர்வ வல்லமையுள்ள, சர்வ ஏகாதிபத்தியம் உள்ள தேவனுக்கு எதிராக அவன் யுத்த அறிவிப்பை மனிதன் அறிவித்தான் என்கிறதை மறந்துவிடக்கூடாது. இந்த பகை, ஆண்டவருக்கு எதிராக மனிதன் ஏற்படுத்திய அந்த பகை, அவர் ஆண்டவரும் மனிதனும் சேர முடியாத அந்த நிலையை சமாதானம் ஏற்படுத்த, சமாதான காரணராகி சமாதானத்தை செய்கிறார். பீஸ் ஆஃப் பிரின்ஸ், காட் ஆஃப் பீஸ், அவர் சமாதானத்தை ஏற்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. எப்படி? அவர் குணமட்டம் சமாதானம் அல்ல, அவர் சமாதானத்தை செய்கிற கர்த்தர். எப்படி செய்கிறார்? தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அவர் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற அந்த பகையை எப்படியாவது இவர்களை ஒன்றாக்க வேண்டும் என்று கடவுளே திட்டம் பண்ணி சமாதானம் பண்ணுகிற அந்த சமாதானத்தை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை நீங்க பார்த்தா தெரியும். நம்ம யார்? ரோமர் 5:7 என்ன சொல்லுது? ரோமர் 5:7 என்ன சொல்லுது பாருங்க. நீதிமானுக்காக மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, கிறிஸ்து, நான் பாவி, நான் சமாதானம் இல்லை, நான் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறேன், எனக்காக கிறிஸ்து மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். 10ஆம் வசனம் வாசிங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், நாம் யார்? நாம் தேவனுக்கு சத்துருக்கள், எதிரி. ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார் என்று யாராவது சொன்னா தயவு செய்து நம்பாதீங்க, தப்பு. ஆண்டவர் பாவத்தையும் நேசிக்கல, பாவியையும் நேசிக்கல. பாவத்தையும் பாவியும் விரும்ப மாட்டார். அவர் பாவத்தை வெறுக்கிற பாவிகளையும் பாவத்தையும் வெறுக்கிறவராக அவர் இருக்கிறார். சமாதானத்தின் தேவன் இங்கு எதிரியாக இருந்த நம்மை என்ன பண்றாருங்க? குமாரனின் மரணத்தினாலே மறந்துடாதீங்க. எதிரியாக, துரோகியாக, நான் பாவியாக, ஆண்டவருக்கு எதிராக போர்க்கோடி தூக்கி கொண்டிருக்கிற ஒரு
பிரச்சனையோடு இருக்கிற நமக்கு இடையிலே அவர் என்னத்தை ஏற்படுத்தினார்? சமாதானத்தை பண்ணினார், உருவாக்கினார் என்று பாருங்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற அர்த்தத்துல சமாதானம் ஆண்டவருடைய குணமாக இருக்குது. அவருடைய செயல் என்ன? சமாதானம் அவர் பண்ணுகிற அவராக. எங்க சமாதானம் பண்ண? அவர் சிலுவையில ரத்தம் சிந்தி கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற அந்த பிளவை, சண்டையை, சச்சரவை சமாதானம் பண்ணினார் என்று பாருங்க. சோ இப்போ இந்த அர்த்தத்துக்கு வந்துடும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று நாம் பார்த்ததுல சமாதானமா இருக்கிறவர்களை பத்தி பேசுறேன். இந்த மலைப்பிரசனம் சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் யார்? Who's the blessed? யார் அந்த பாக்கியவான்கள்? யார் உண்மையான கிறிஸ்தவன்? சமாதானம் பண்ணுகிறவன் தான் நல்ல கிறிஸ்தவன். சமாதானமாய் இருக்கிறவன் நல்ல கிறிஸ்தவன் அல்ல. அதான் சொல்றார், நான் எதற்காக வந்தேன்? சமாதானம் பண்றதுக்கு வந்தேன், சமாதானத்தை உருவாக்க வந்தேன்னு சொல்றாரா? வாஸ்தவம் இல்ல. என்ன வாஸ்தவம்? மத்தேயு 10:34 என்ன வாஸ்தவம்? பூமி மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாமல் சமாதானத்தை அல்ல பட்டயத்தை, அவருடைய நீதியின் சிலுவையிலே அவர் மரித்து அவருக்கு இடையே சண்டையாக நின்று கொண்டிருந்த இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி பிரச்சனையை தீர்த்து அவர் என்னத்தை கொடுத்தாரு? சமாதானத்தை செய்தார். இந்த சமாதானத்தை எவரெல்லாம் பெற்று இருக்கிறார்களோ இவரெல்லாம் சமாதானத்தை பண்ணுவார்கள் என்றுதான் சொல்றேன். அந்த இடத்துல சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவாங்க. நான் சமாதானத்தை விரும்புறேங்க, ஐயோ பாவம் சண்டை போட்டுக்கிறாங்க, சமாதானம் ஆயிடு. அப்படி நான் விரும்புகிறவர்கள் பாக்கியவான்கள் இல்லை. நான் சமாதானத்தை விரும்புறேங்க. சமாதானத்தை விரும்புகிறவர்கள் யாரும் இல்ல பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லல. ஆனா சமாதானத்தை ரொம்ப விரும்புறேங்க, எல்லாருக்குள்ளும் ஒன்னா இருக்கணும், எல்லாம் ஐக்கியமா இருக்கணும். இது என்ன விரும்புறது தானே விருப்பம். ஆண்டவர் அப்படியே சொல்றாரு, சமாதானத்தை விரும்புகிறவர்கள் பாக்கியவான் சொன்னார் இல்ல, சமாதானம் பண்ணுகிறவர்கள். பொயோ என்ற அந்த கிரேக்க சொல், பொயோ என்றால் என்ன? பண்ணுதல். அதை சமாதானத்தை உருவாக்குதல், சமாதானத்தை அங்கு நடப்பதற்கு நான் காரணமாக இருத்தேன். எப்படி அதை நான் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு மாதிரி காட்டார். என் ஜீவனை கொடுத்தாவது நான் சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சொன்னார். சரி, இங்கே சமாதானம் நாம எந்த சமாதானத்தை பண்ணணும்? மனிதருக்கும் இடையில பிரச்சனை, விசுவாசிகளுக்குள்ள, சபைக்குள்ள, குடும்பத்துல, நாட்டுல சண்டை சச்சரவு, அவங்கள போய் சமாதானம் படுத்துறத மட்டும் இங்க பேசலாம், மறந்துடாரு. ஆண்டவர் அந்த சமாதானத்தை பண்ண வந்தேன் என்று சொன்னாரா? உங்க அம்மாக்கும் மனைவிக்கும் சண்டை, புருஷனுக்கும் மனைவிக்கும் சண்டை, அப்பாக்கும் பிள்ளைக்கும் சண்டை, அதை சமாதானம் பண்ணி ஒரு வேலையை நான் பார்க்க வந்தேன்னு சொன்னாரா? அதுக்காக நான் வரவில்லை. ஆனால் நான் சமாதானத்தின் கர்த்தர், கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற பகையை சமாதானம் பண்ண வந்தேன் என்று சொல்லுகிறார். நாம் எந்த சமாதானத்தை பண்ணி கொண்டிருக்கிறோம்? அடே பைத்தியக்காரா, இவன் மாமியாருக்கும் மருமகளுக்கும் எதனால சண்டை? அவன் கடவுளுக்கும் அவனுக்கும் சண்டை. அதனால்தான் இவனுக்கு சண்டை. கடவுளுக்கும் மனிதனுக்கும் எவனிடத்தில் நல்ல உறவு இல்லையோ அவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே நல்ல உறவு இருக்காது என்கிறத மறந்து விடாது. எவன் ஒருவன் கடவுளோடு உறவு கொள்ள முடியல, ஜபம் இல்ல, வேத வாசிக்கல, கடவுளுக்கு எனக்கு நல்ல ஒரு உறவே இல்லையா, நீ எப்படி மனுஷன் கூட சமாதானமா இருப்ப? அண்ணன் தம்பிக்குள்ள முடிஞ்ச சமாதானம் இருக்கும். அப்ப அண்ணன் தம்பிக்குள்ளயும் மாமியார் மருமகனுக்குள்ளயும் நல்ல கிறிஸ்தவ சபைக்குள்ள ஒரு ஐக்கியமோ சண்டையோ சச்சரவுமா இருக்குதுன்னா அது காரணம் என்ன தெரியுமா? சபையில சண்டை பிரச்சனை ஐக்கியம் இல்லை. ஏன் காரணம் என்ன தெரியுமா? காரணம் உனக்கும் கடவுளுக்கும் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. ஆண்டவர் சொல்றார், நல்ல உண்மையான ரட்சிக்கப்பட்டவன் சமாதானத்துக்கு காரணமாக இருப்பான். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான். நீங்க எடுத்து வாசிப்பாங்க. எரேமியா 6:14 வேகமா வாசிக்கிறாங்களா? ஆண்டவர் அங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க.
எரேமியா 6 நம்ம இந்த உலகத்துல நாம நினைக்கிற சமாதானம் சமாதானம் அல்ல. என்ன சொல்றாரு பாருங்க, எரேமியா 6:14. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் 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 என்று சொல்லி நாம சமாதானம் என்ன பார்த்தோம்? ஆசீர்வாதம், செழிப்பு, நீ சமாதானமா இருப்பாய், சமாதானமா இருப்பாய். நிறைய சர்ச்ல பாஸ்டர்ஸ் எப்படி உங்களை அறைக்கு கூப்பிட்டுக்கிறாங்க, வா சபைக்கு வா, நிம்மதியா இருப்ப, சண்டை போயிடும், பிரச்சனை போயிடும், நோய் போயிடும், வியாதி போயிடும், கூப்பிடுறாங்க இல்லையா? என்ன அதுக்கு அர்த்தம்? சமாதானம் சமாதானம், வாங்கள் சமாதானம் சமாதானம் என்று உங்களை அழைத்து மேற்பூச்சாய் உங்கள் காயத்துக்கு கட்டுக்கட்டு கொண்டிருக்கிறார்கள். அது சமாதானம் அல்ல. இந்த கடவுளுக்கு முனுக்கும் ஒரு சமாதானத்தை கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அவரின் பாவத்துக்காக மரித்தார். அவர் உன் பாவத்தை கழுவுவார், நீ மனம் திரும்பு, உன் பாவத்திலிருந்து விடுதலை ஆகு. உனக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு ஒப்புரவை ஒன்றாக்கி ஆண்டவர் உனக்கு சமாதானத்தை தருவார் என்கிற சமாதானமே உண்மையான சமாதானம் என்று ஆண்டவர் என்று சொல்றத பார்க்கிறோம். நாம எந்த சமாதானத்தை நினைச்சு ஏமாந்துட்டு இருக்கோம்? உலகத்துல ஆண்டவர் சமாதானம் தருவார், ஆண்டவர் சமாதானம் இதான் சொல்றாங்க. எரேமியா 6:19 அங்க கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்க? சமாதானம் 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 என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணாங்க? ஏமாத்தி கொண்டிருந்தாங்க, மேற்பூச்சா. அப்போ நம்பனா, ஓ இங்க வந்தா என்ன போயிடும்? பிரச்சனை போயிடும். எந்த கிறிஸ்தவன மனசாட்சியை கைவிட்டு சொல்லுங்க, சர்ச்சுக்கு வந்த பிறகு உங்களுக்கு சண்டை போயிடுச்சுன்னு ஏங்க தயவுசெய்து சொல்லுங்க. சர்ச்சுக்கு வந்த பிறகு பிரச்சனை போயிடுச்சா? சண்டை வருதா இல்லையா? கஷ்டம் கடன் வருதா இல்லையா? கடன் இருக்கா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, எப்பொழுது என்னிடத்திலே வருகிறாயோ அப்பொழுதுதான் நீ உன்னை எங்கே அனுப்புகிறேன்? ஓனாயின் கூட்டத்துக்குள் அனுப்புகின்றார். பிரச்சனை வராம இருக்குமா? நீ இந்த ஒளியாக இருளில் ஒளித்துக் கொண்டு இருக்கிறாய். முழு உலகமும் உன்னை என்ன பண்ணும்? நன்மை செய்ய விடாது. பாவத்தை தான் அது திணிக்க பார்க்கும். நீ லஞ்சம் கொடுக்காம வேலை வாங்க முடியாது. நன்மை செஞ்சு இந்த உலகத்துல பாஸ் ஆகி என்ன பண்ண முடியாது. நீ எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுனா கூட நீ எங்க போய் சேர முடியாது இந்த உலகத்துல. ஏன்? அவன் என்ன கேட்பான்? உலகம் எப்படிங்க இந்த கிறிஸ்தவம் சொல்லி தருது தப்பு தப்பா? சமாதானம் சமாதானம் என்று மேல் புச்சாய் உங்கள் காயத்துக்கு. எது உண்மையான சமாதானம்? கிறிஸ்துவுக்கும் எனக்கும் இடையிலே ஏற்படுத்துகிற சமாதானம் இருக்கா? கண்ணு மூடி ஜெபம் பண்ணி இருக்கு, ஆண்டவரே உமக்கு எனக்கு உறவு இல்லை, ஜெபம் பண்ண முடியல, ஜெபம் பண்ணி கண்ணை மூடினா வேற எங்கெங்கயோ சிந்தனை போகுது, பைபிள் படிக்க முடியல, என்னால ஐயோ என் பாவம் என்னை மேற்கொள்ளுது, பாவம் செய்யாம என்னால இருக்க முடியல, ஐயோ இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாங்க அப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறியா? இதாங்க ஆண்டவருக்கு நமக்கு ஏற்பட்ட சமாதானம். இந்த சமாதானம் இல்லாம நீ பாவத்திலையும் உன் வாழ்விலே சமாதானம் அற்றவனாக ஆண்டவருக்கு முன்னுக்கும் உறவற்று இருக்கிறவனுக்கு எப்படிங்க உலகத்தின் மனிதருக்குள்ள சமாதானம் ஏற்படும்? எப்படி அவிசுவாசிக்கு முன்னுக்கும் சமாதானம் ஏற்படாது? மறந்துடாது. அவிசுவாசிக்கு முன்னுக்கும் ஒரு காலம் சமாதானம் ஏற்படாது. நீ எல்லுனா அது என்னன்னு தான் சொல்லுவான். நீ சபைக்கு போகணும்னா நீ போகாதான் தான் சொல்லுவான். நீ வைராக்கியம் வேதம் ஜபம்னா எப்ப பார்த்தாலும் ஜபம் பண்ணி இருக்கிற கடவுள் காப்பாற்றுவான்னு கேட்பான். உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அவன் சொல்லுவான் கடவுள் ஓடனியே. இதை அவிசுவாசி கேட்பான். ஏன்? யோபு கொடுத்த மனைவியே கேட்டான். ஏன் நம்ம மனைவியே கேட்பான், நம்ம வீட்டுல இருக்கிற கேட்பான். ஜபம் பண்ண இப்ப என்ன ஆச்சு? மறந்துடாதீங்க, இந்த உலகத்தில் கிறிஸ்தவனுக்கும் நல்ல ஒரு குடும்பமாக கிறிஸ்துவின் குடும்பமாக நாம் இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற சமாதானத்தை பற்றி பேசும். அந்த உலகத்தில் இருக்கிற ஒரு உறவுக்கும் இருக்கிற சமாதானம் எப்படி வரும் என்று வேதம் சொல்லுது. நீ கிறிஸ்துவிலே ஒப்புரவானவன் நிச்சயம். நான் உண்மையாக சமாதானம் பெற்றிருந்தேனா இந்த உறவுகளை நான் சமாதானத்தை ஏற்படுத்துகிறேன். ரட்சிக்கப்படாத என் அம்மா, ரட்சிக்கப்படாத என் மாமியார், சண்டை வெளிக்கிற என்னுடைய அண்ணன், இவங்களுக்கு என்னத்தை நான் ஏற்படுத்துவேன்? இதுக்கு இவர்களுக்குள்ள சமாதானம். அண்ணா சண்டைப்படாத, அந்த சமாதானம் அண்ணன் கடவுளை ஏற்று. எத்தனை பேருங்க நாம இந்த வேலையை செஞ்சிருக்கிறோம்? நீ சமாதானத்தோட வாழ ஆசைப்படுறியே, சமாதானம் பண்ணையா? சமாதானத்தை உருவாக்கினியா? உருவாக்குனதா நீ கிறிஸ்தவன். நீங்க அதே எரேமியா 28:9 சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்க, 28:9 வாசிங்க. சமாதானம் வரும் என்று
தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்க, அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே வந்தால், அப்பொழுது அவன் கர்த்தர் மெய்யாய் அனுப்பின தீர்க்கதரிசி. உண்மையான தீர்க்கதரிசி என்றால் உண்மையான சமாதானம் வரணும். உண்மையான சமாதானம் எது என்று வேதம் சொல்லுது? கிறிஸ்துவுக்கும் எனக்கும் இடையிலே ஏற்படுகிற அந்த உண்மையான சமாதானத்தை எவன் சொல்லுகிறானோ அவன் தாங்க நல்ல தீர்க்கதரிசி, நல்ல பாஸ்டர். அந்த சமாதானத்தின் விளைவாக ஒரு விசுவாசி மற்றவருக்கு சமாதானத்தை ஏற்படுத்துறான் தெரியுமா? கிறிஸ்துவுக்கும் அவன் வா நம்ம 2 பேரும் ஒண்ணா இல்ல வா நம்ம அது இல்ல. முதல்ல அவன் எந்த சமாதானத்தை ஏற்படுத்துவான்? எங்க அண்ணன், ஐயோ எங்க அம்மா கடவுளை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்களே, ஐயோ கடவுளுக்கும் அவங்களுக்கும் பகை இருக்கே, அதற்காக உன் ஜீவனை கூட கொடுக்க தயார், எதை விட இழக்க தயார். உன் அவமானப்படு, நீ வெக்கப்படு, நீ பணத்தை இழந்து போ, இல்ல உன் சொந்த பந்தத்தை இல்ல உன்னுடைய சுயத்தை இழந்து போ, அவமானம் காலில் விழுந்தாது எங்க ஒப்புரவாகி விட்டு கடவுளோடு அவளை சேர்த்து வைத்து விடு. அந்த சமாதானத்தை பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுவாங்க. எந்த சமாதானத்தை பண்ணி கொண்டிருக்கிறோம்? உலகத்துல மேல் பூச்சா ஒரு காயத்துக்கு கட்டி கொண்டிருக்கிற உலகத்தின் சமாதானத்தை பண்ணி கொண்டிருக்கிறோம். அதனை பண்றோம். எப்படி சமாதானம் என்று இந்த வசனம் உங்களுக்கு புரியுது? இந்த சமாதானத்தை பண்ணமா? நம்ம இந்த சமாதானத்தை பண்ணமா இல்லையே. நீங்க யாக்கோபு 3:17 அவர் சொல்றாரு பாருங்க. யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இங்க பாருங்க, இங்க என்ன சொல்றது விளங்குதுங்களா? முதலாவது சுத்தம், பரிசுத்தம், நீதி. ஒண்ணு மறந்துடக்கூடாது, நீதியற்ற சமாதானம் அல்ல. நீதியாக நடைபெறுகிற சமாதானம் மட்டுமே சமாதானம். எது சமாதானம் புரியுதா? எது சமாதானம்? முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் என்று சொல்லப்பட்டது. நீங்க 18 வாசிங்களேன். 18 என்ன சொல்றது? 18 வசனம், நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே இழைக்கப்படுகிறது. நல்லா கவனிக்கணும். இந்த ஆண்டவருடைய நீதியை நான் பெற்றிராமல் ஆண்டவருடைய நீதியிலே பிறனை சமாதானமா நடத்த முடியாது. எது சமாதானம்? ஆண்டவருடைய நீதியற்ற சமாதானம் அல்ல. இப்ப சொல்லுங்க, அவிசுவாசி பண்ற சமாதானம் எப்படி சமாதானம் ஆகும்? ரட்சிக்கப்படாதவர்கள் போயிட்டு ஊர்ல ஒரு சண்டையா வாங்க சேர்த்து வைக்கிறேன், அந்த சமாதானம் அல்ல. உண்மையான சமாதானம் ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த நீதியை அறிந்திருக்கிறார்கள். அவருக்கு எது நீதி? அவருடைய நீதி எதுங்க? அவருடைய சிலுவையின் ரத்தம் என்னுடைய நீதியாக இருக்கிறது. அவருடைய வசனம் என்னுடைய நீதியாக இருக்கிறது. இந்த வசனத்தின் படி வாழ்கிற வாழ்க்கை எனக்கு நீதியாக இருக்கிறது. இந்த வசனம், இந்த சத்தியத்தின் படி வாழ்கிற வாழ்க்கையின் படி, இந்த நீதியின் படி ஒருவரை சமாதானத்தில் ஏற்படுத்துகிறது தான் சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறது. சும்மா வாங்க சண்டையா 2 பேரும் அண்ணன் தங்கச்சி கை கொடு, 2 பேரும் கை கொடு, ஓகே சமாதானம் போ, அப்படி இல்லை. பிள்ளையா இருந்தாலும் சொல்லி நம்ம சமாதானப்படுத்துறோம். நாம யார் பிள்ளை? ஆண்டவருடைய பிள்ளை. இப்படி நம்ம சண்டை போட்டுக்கலாமா? ஆண்டவர் உனக்காக எனக்காக மரிச்சிருக்கிறார். சொல்லு, இதுதான் நீதி. அண்ணன் தம்பி நேசி. நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பதினாலே ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு நல்ல சமாதானம் இருப்பதினால நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். வா சமாதானமாகும். நீதியினாலே சமாதானத்தை ஏற்படுத்துகிற சமாதானத்தை பற்றி வேதம் பேசணும். சும்மா உன் திறமையினால சமாதானப்படுத்தி இந்த உலகத்தில் நடக்கிற சமாதானத்தை பற்றி பேசுறோம். ஒரு காலமும் இந்த உலகத்தோடு நம்ம சமாதானம் ஆக முடியாது. சமாதானம் ஆகிட முடியுமா? அவன் லஞ்சம் வாங்குவான், திருடுவான், போய் சமாதானமா சேர்ந்து போயிட முடியுமா? நான் சமாதானம் ஆயிடுறேன், உங்க கூட சேர்ந்து லஞ்சம் வாங்குறேன், உங்க கூட சேர்ந்து பாவம் செஞ்சிடறேன், சமாதானம் ஆக முடியுமா? அந்த விஷயத்துல அவன் ஆண்டவருக்கு பார்க்க நான் எப்படிங்க சமாதானம் ஆக முடியும்? அந்த சமாதானத்தை பற்றி பேசுறேன். நீதியினால் சத்தியத்தின் அடிப்படையிலே சமாதானத்தை ஏற்படுத்துகிறார். வீட்டில கணவன் மனைவி உறவில இடையில என்ன இல்லை? சமாதானம் இல்லை. எப்படி சமாதானத்தை ஏற்படுத்தணும்? நீதியினால சமாதானத்தை ஏற்படுத்து. வேதம் சொல்லுது. என்ன சொல்லுது? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே நீ என்னவாகு? ஒப்பரவாகு. ஒப்பரவு என்ன? சமாதானமாக அர்த்தம். நல்ல வசனங்கள், வசனத்தை சொல்லல, வசனம் பேசி கொண்டிருக்கிறார். நீதியினாலே சமாதானம் ஆகுதல் மட்டுமே சமாதானம் ஆகும். எனக்கு கடவுளுக்கு எனக்கு உறவுனா எப்படி வசனத்தை வச்சு சமாதானம் ஆகும்?
பஞ்சாயத்து வைப்போம். என் மாமியார் கூப்பிடு, இந்த பக்கம் எங்கள் மாமனை கூப்பிடு, மச்சனை கூப்பிடு, என் முன்னாடி என் முன்னாடினா போடாது. என்ன வரும்? உங்கள் பொண்ணு பாருங்க, பேசுகிற பேச்சை பாருங்க, உங்கள் பையன் பேசுகிற பேச்சை பாருங்க, உங்கள் அண்ணன் பேசுகிற பேச்சை பாரு. சமாதானம் என்றால் போய் நாம் கிறிஸ்தவங்க, என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? அம்மா நம்ம சமாதானம், சூரியன் அஸ்தமம் ஆபத்துக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சமாதானம் ஆக வேண்டும் என்று கணவன் மனைவி நாம் ஜெபித்து சமாதானத்துக்குள்ள கடந்திருக்கிறோம். நீ ஜெபம் பண்ணினா இதெல்லாம் தானே நடக்கும். டெய்லி ஒன்னா உட்காந்து குடும்பமா ஜெபம் பண்ணினா எப்படிங்க சண்டை போட்டு ஒன்னா உட்காருவோம்? நீ முதல்ல இப்போ வீட்டில் சண்டைங்க, நான் டெய்லி குடும்ப ஜெபம் பண்ணுறேன், இப்போ எப்படா நான் குடும்ப ஜெபம் பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்க மாட்டியா? என்ன பண்ணுவோம்? அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுவா. ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன? சண்டையோட ஜெபம் பண்ணு, சமாதானம் ஆயிடுவோம். வேற வழி கிடையாது. ஆண்டவருக்கு எனக்கும் உறவில்லாததுனால தான் எனக்கும் என் குடும்பத்துல சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, சண்டை, பிரச்சனை, சச்சரவு. சமாதானத்துக்கு எதிர் அத்தனை பார்த்தோம். சபையில ஒருமை இல்லை, சண்டை, பிரச்சனை. ஏன் சமாதானம் இல்லை? ஆண்டவருக்கு எனக்கும் உறவில்லை. எப்படி சமாதானம் ஆகணும்? நீதினாலே வேதப்படி சமாதானம் ஆகும். நாட்டிலே சமாதானம் இல்லை, நாட்டோடு நான் உடன்பட முடியாது. நாட்டுக்காக என் ஜீவனை கூட எப்படியாவது இந்த நாட்டு மக்களை மீட்டுக் கொள்வதற்கு நான் என்ன பிரயாசப்பட்டிருக்கிறேன்? சமாதானம், குடும்பத்துல சமாதானம் ஏற்படுத்துவது. நீங்க ஏசாயா 48:22 வாசிங்க. ஏசாயா 48:22 என்ன சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? துன்மார்க்கருக்கு ஒரு அவிசுவாசிக்கு முதல்ல சமாதானம் இல்லை. அவங்ககிட்ட நான் சமாதானம் அவனை பற்றி பேசுறேன். இந்த உலகத்துல இருக்கிற மனுஷனோடு நான் சமாதானம் ஆக முடியாது, அவனுக்கு சமாதானம் கிடைக்காது. இப்போ கேளுங்க, எனக்குள் சமாதானம் இருக்கிறதா? ஒரு கிறிஸ்தவனா இருந்தால் எது உண்மையான சமாதானம்? கிறிஸ்துவுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு, அந்த நெருக்கம், இதுவே சமாதானம். இந்த சமாதானம் இருக்கிறவன் குடும்பத்துல சமாதானமா இருப்பான். சண்டை இருக்காது, பிரச்சனை இருக்காது. சமாதானம் என்றால் என்ன அர்த்தம் பார்த்தோம்? சமாதானம் என்றால் நல்லா இருக்கிறது, பாதுகாப்பான ஒரு நிலை, சாந்தம், செழிப்பு, தயவு, இளைப்பாறுதல், நோயற்ற வாழ்வு. இதெல்லாம் எங்க இருக்கும்? உன் குடும்பத்துல காணோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். Peace maker will be blessed. Peace breaker will get curse. மந்திரம். இப்போ நாம எதிர்பார்த்த பார்க்கிறோம். சமாதானத்தை பண்ணுங்கன்னு சொன்னா நாம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? சமாதானத்துக்கு குழைய காரணமா நாம தான். ஒரு சபையில, ஒரு குடும்பத்துல, ஒரு உன்னுடைய நட்புல நான் சமாதானத்தை பிளந்து போவதற்கு நீ காரணமா இருக்கிறியா? எத்தனை பேர் காரணமா இருக்கு? புறம் பேசுறது எதுக்கு காரணமா இருக்கும்? சமாதானத்தை உடைக்க. சபையில ஆண்டுடைய குடும்பத்துல பிரச்சனைக்கு நான் காரணமா இருக்கக்கூடாது. மந்திராரு இதெல்லாம் ஆண்டவர் இந்த சத்தியத்தை கேள்வி. ஆண்டவர் என்ன கட்டளை சொல்றாரு? என்ன ஒரு கிறிஸ்தவன் என்றால் எப்படி இருப்பான் என்று சொல்றார். மலை பிரசங்கத்துல அவர் சொல்றது, ஒரு உண்மையான கிறிஸ்தவன் என்னுடைய சீஷன் என்றால் அவன் சமாதானம் பண்ணுகிறவனா இருப்பான். அப்ப அதுக்கு எதிர்ப்பது என்ன? சமாதானத்தை முறிக்கிறவன், குழப்புகிறவன். என் வாழ்க்கையில என் நிமித்தம் ஒருவன் பாவம் செய்ய காரணமாக நான் இருப்பேன் என்றால் ஆண்டவருக்கும் அவனுக்கும் அந்த மனிதனுக்கும் இடையே நான் என்னத்தை பண்ண பார்க்கிறேன்? சமாதானத்தை முடிக்க பார்க்கிறேன். ஒரு நாள் தான் சர்ச்சைக்கு போன வேலைக்கு போயிட்டு வந்த வான்னு சொல்லிட்டு நீ கூப்பிடுறதுக்கு காரணம், நீ கூப்பிடுறேன்னா நல்லா போறவனுக்கு சமாதானமா ஆண்டவர்கிட்ட உறவோடு இருக்கிறவன் என்ன பண்ற? நீ கெடுக்கிற. எத்தனை பேர் கெடுத்துன்னு இருக்கிறோம்? இன்னொருத்த வீட்டுடைய பிரச்சனை நுழைஞ்சி நல்லா கேள்றா, விடாத, நீ கேட்டுவா, நீ கேள்வி, உன் புருஷன் நல்லா கேள்வின்னு சொல்லிட்டு எத்தனை பெண்கள் மற்ற பெண்களுக்கு தவறா சொல்லி கொடுக்குறோம். என் மகளுக்கு அவங்க வீட்டுல அவங்க கணவன் மனைவி தனி ஒரு குடும்பம் என்று வேலை சொல்லுது. அவங்க குடும்பத்துல போயிட்டு உன் அம்மாக்கள், எத்தனை அம்மாக்கள் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. நீ விடாத, கேளு, நான் வரேன், நான் குடும்பம் உன் கூட இருக்கிறேன். நீ நான் கூட இருக்கிறது, நீ என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாய்? சமாதானத்தை குறைத்து கொண்டு இருக்கிறாய். இரு நாவு, புறம் பேசுதல், அந்த சத்தியத்துக்கு விலகி பிறரை கொண்டு செல்லுதல். பீஸ் பிரேக்கர், பீஸ் பிரேக்கர், கர்ஸ். சாபம் வரும் என்று சொல்லப்படுகிறது வேதத்துல. சாபம் வரும். அண்ணன் தம்பி உறவுல சமாதானத்துக்கு எனக்கு இடையில ஒரு பணம் பிரச்சனை, எனக்கு பணம் தூக்கி வேண்டி அடிப்பா, பணம் தேவையில்லை, எனக்கு எது முக்கியம்? உனக்கு பணம் நான் எடுத்துட்டு போறேன். ஆண்டவரோட
சமாதானமா இருக்கலான்ற உணர்வு ஏன் உனக்கு வர மாட்டுது? ஏன் ஆண்டவர் இந்த சமாதானத்தை பண்ணுவதற்கு என்ன செஞ்சாரு? தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். நான் வேகமா முடிச்சிடறேன், ஏன்னா சூடு என்னாலையும் தாங்க முடியும். நீங்க சபையிலே சமாதானம் பண்றதை பத்தி வேதத்துல 2 கொரிந்தியர் 13 வாசிக்கிட்டால எழுதி வச்சுக்க. 2 கொரிந்தியர் 13:11, 1 தெசலோனிக்கர் 5:13, ரோமர் 14:10, 14:19. இது இந்த வசனங்கள் எல்லாம் சபையிலே சமாதானம் பண்ணுதலை பத்தி பேசுறேன். நீங்க குடும்பம் சமுதாயத்துல சமாதானம் பண்றதை பத்தி ரோமர் 12:18, 1 பேதுரு 3:11, யாக்கோபு 3:18, முழு வேதத்திலும் இந்த குடும்பத்துல எப்படி சமாதானம் பண்றதை பத்தி பேசுறேன். இந்த பகுதிகளெல்லாம் எடுத்து நம்ம வாசிச்சு பார்க்கலாம். இப்போ கடைசியா நாம யாரா இருக்கிறோம்? சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோம் இல்ல நம்மளால இந்த குடும்பத்துல சமாதானம் கெடப்படலாம்? எதுக்கு காரணமாக இருக்கிற? உண்மையான கிறிஸ்தவனாய் நீ இருந்தால் உன்னாலே சமாதானம் உருவாக்கப்படும், சமாதானம் பண்ணப்படும், சமாதானத்துக்கு காரணமா நீ இருப்ப. பிரச்சனைக்கு, பிரிவுக்கு, ஆண்டவரோடு இருக்கிற உறவை முறிப்பதற்கு, வீட்டிலே ஜெபமின்மை வருவதற்கும், வேத வாசிப்பு குலைச்சல் ஆவதற்கும் நீ காரணமா இருக்க. நம்ம 4 நாள் குடும்ப ஜெபம் வைப்போம், 3ஆவது நாள் நம்மளே வந்து குடும்ப ஜெபத்தில் வரமாட்டோம், பிள்ளைங்க ஜெபம் பண்ண. யார் காரணம்? புள்ள ஜெபம் பண்ண போது நான் அந்த ஜெபத்துடைய நேரத்துக்கு வராம பண்ணேன். அப்பா ஜெபம் பண்ண, என்ன நீ கூப்பிட மாற்றியா, எனக்கு நீ புத்தி சொல்றியான்னு சொல்லிட்டு அவங்களை திருப்பி கேட்க. We have to be example for others. நான் சமாதானத்துக்கு காரணமாக இருக்க வேண்டும் சொல்லி இறுதியா தேவனுடைய புத்திரர் என்றால் சன்ஸ் ஆஃப் காட் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்குது. நீங்க எழுதி வச்சுக்கீங்க. எபிரேயர் 2:12 வீட்டுல வாசிங்க. உன் நாமத்தை அந்த ஆள், அந்த நாமம், அவருடைய பெயராலே அழைக்கப்படுகிற நபரை சன்ஸ் ஆஃப் காட், புத்திரர் என்றுதான் இங்க போடப்பட்டது. சன் என்றால் சைல்டு இல்லை, சில்ட்ரன் இல்லை, புத்திரர். தகப்பனை போல ஒருவன் இருக்கிறத பத்தி பேசுது. எபிரேயர் 11:16 என்ன சொல்லுது? 11:16 கடைசி வாசத்தை முடிச்சிடலாம். எபிரேயர் 11:16 என்ன சொல்லுது? 11:16 இருக்குங்களா? இருக்கா? வாசி. அடையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட்ட வெட்கப்படுகிறதில்லை. தேவன் அவருடைய தேவன் எண்ணப்பட்ட, என்ன தெரியுங்களா? இது விளங்குதுங்களா? சன்ஸ் ஆஃப் காட். அவருக்கு தேவனா இருக்கிறார், அந்த பெயரை உடையவர்களா இருக்கார். இங்க தேவ புத்திரர் என்று சொன்னா நீங்க இன்னும் எளிமையா விளங்கணும்னு பார்த்தா யாரு? பர்னபாக்கு என்ன அர்த்தம் சொல்லி போட்டுருது? ஆறுதலின் மகன். ஆறுதலுக்கு பிறந்தவனா? அப்படி அர்த்தம் கிடையாது. ஆறுதலை அவன் உரியவனாக கொண்டிருக்கிறான், அவன் பெயராக கொண்டிருக்கிறான், அதான் அர்த்தம். இப்போ பேலியாளின் மகன் என்று வேதத்தில் சொல்லியிருக்கு. பேலியால்னா பிசாசு, பிசாசுக்கு பிறந்தவன் அர்த்தம் அப்படி இல்லை. அர்த்தம் பேலியாளின் மகன் என்றால் பிசாசின் குணத்தை, பிசாசின் பெயரை, பிசாசுக்கே பிள்ளை, அவன் பெயருக்கு உரியவன் என்று வேதம் சொல்லுது. இப்போ என்னத்தை இங்கு சொல்லப்படுகிறது? சன்ஸ் ஆஃப், நீங்கள் தேவனுடைய புத்திரராக எண்ணப்படுவீர்கள் என்றால் உண்மையாகவே யாரெல்லாம் சமாதானத்தை உண்டு பண்ண காரணமாக இருக்கிறீர்களோ அவர்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளை என்று நீங்க சொல்லுங்க. மத்தேயு 5:9 புரியுதுங்களா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார். கேள்வி, இந்த புதிய கிருபை நியூ கிரேஸ் ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் சர்ச்சுடைய விசுவாசிகள் நம்முடைய எண்ணத்துல ஓட்டணும். சமாதானம் பண்றேன் இல்ல, சமாதானத்தின் குடைச்சலுக்கு நான் தான் காரணமா இருக்கேன். குடும்பத்துல சண்டைக்கு நான் தான் முதல்ல வித்துடுறேன். எப்பவுமே நான் சண்டைக்கோ பிரச்சனைக்கோ சமாதானத்தின் இழப்புக்கோ நான் காரணமா இருக்கிறேன். அதை விட முக்கியமானது, இந்த உலகத்துல நான் மனிதனுக்கும் இடையே சமாதானத்தை உண்டு பண்ணுவதை விட முதலாவது ஆண்டவருக்கும் அந்த மனிதனுக்கும் சமாதானத்தை ஏற்படுத்த நான் என்ன பண்ணேன்? அதுக்கு என் ஜீவனை கொடுக்கறதுக்கு கூட நான் தயங்கக்கூடாது. ஏன்னா அது இப்படிதான் ஆண்டவர் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். நான் என்னத்தை இழந்திருக்கிறேன்? இந்த ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் சமாதானத்தை ஏற்படுத்த எத்தனை பேர் சமாதானம் இல்லாம இந்த உலகத்துல தெரிஞ்சிருக்காங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் உறவு இல்லை, ஜபம் இல்லை,
அந்த வீட்டுல நீ ஜபத்தை ஏற்படுத்துவதற்கு, அவங்களுக்குள்ள சமாதானத்தை ஏற்படுத்த நீ காரணமா இருந்திருக்கியா? அதுதான் நீ என்னத்தை இழந்திருக்க. அப்படி எழுந்திருப்பாய் என்றால், சமாதானத்தை உருவாக்கி இருப்பாய் என்றால், நீயே ஆண்டுடைய பிள்ளை என்று சொல்லி. அப்படி பண்ணலன்னா நீ யாரா போ? அதுக்கு எதிர்பார்த்து என்ன? யாருடைய பிள்ளை இல்லை? ஆண்டுடைய பிள்ளையாக இல்லை. நீ எழுதி கூட வச்சுக்க, பரவம் போக முடியாது. பல வசனங்கள் என்ன சொல்லணும்? நீ உலகத்துல சமாதானத்தை ஏற்படுத்துறேன், ஆண்டவருக்கும் பிறருக்கும் உறவை ஏற்படுத்த சுவிசேஷம் சொல்லி அவங்க பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை கொண்டு போவதற்கு காரணமா நீ இல்லையானா, பிறர் இடரல் ஆகுவதற்கும் சண்டைக்கும் நீ சச்சரவுக்கும் புறம் பேசுவதற்கும் பொருளைக்கும் நீ காரணமா இருந்தியா, நீ எங்க போக முடியாது, பரலோகம் போக முடியாது என்று வேதம் அழுத்தம் திருத்தமாக சொல்லி நம்முடைய திருச்சபையார் அதனால இந்த சத்தியங்களை உள்வாங்கி இப்படிப்பட்ட சத்தியங்களை நம்முடைய வாழ்விலே அபியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அழைப்பு விடுகிறேன். நாம் கண்களை முடிச்சிருக்கிறோம். கண்களை முடிச்சு